இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விமர்சனம் தெரிவிக்கிறாங்க. அது குறிப்பா வந்து அந்த சாட்டைத்துறை இதுக்காகவே காணொலி அவருடைய காணொலிகள் இந்த மாதிரியான விமர்சனங்கள். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஜெயிக்கிறவங்கள நம்ம போட்டி போட வச்சாதான் நம்ம வந்து முன்னேறி வருவோம். ஓகேங்களா? அவர் வச்சிருக்க யூடியூப் சேனல் ஃபுல்லாகவே மற்ற கட்சி விமர்சனம் பண்ணி தான் போட்டிருக்காரு. ஒரு வீடியோலையாவது நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோன்னு எதனா ஒரு வீடியோ சொல்லியிருந்திருப்பாருன்னு கேட்டால் கிடையாது. விமர்சனத்துக்காகவே அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் போய் பாருங்களேன், நாங்கள் ஒரு இடத்துல நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அந்த சேனலில்? கிடையாது. விமர்சித்து அவருக்கு அதில் ஒரு இன்கம். ஸோ அவருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு விமர்சனங்களை இது பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி களத்தில் வந்து பார்த்துருக்கோன்னு வச்சுக்கீங்களேன், இப்போது நிறைய இடங்களை வந்து பார்த்தோன்னா சாப்பாடும் சரி, இருக்க இடங்கள், பெட்ஷீட்டு, இந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் மழைகளில் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் எல்லா இடத்துலையுமே உதவி பண்ணுறாங்க. அதை நாங்கள் வீடியோவாக போடுறோம். ஆனால் அவரில் அதையே விமர்சித்து நல்லது செய்த ஒரு விமர்சித்து போடுறவங்களாம் அரசியலில் இருக்கணுமா வேணாமான்றது சீமான் அண்ணன் தான் முடிவு பண்ணி அவர் வச்சு ஏற்கனவே அதில் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட டிஆர்பி ஏற்றத்துக்கும் அவரோட இன்ஸ்டாகிராம் யூடியூபில் இது பண்ணுறதுக்காக தான் நம்ம வீடியோஸ்லாம் போடுறோம். எனக்கு தனிப்பட்ட கருத்து. இப்போ நடக்கிற திமுக ஆட்சியை விட மாற்றாக எங்க ஆட்சி வந்தால் இந்த மாதிரி நல்லது நடக்கும்னா எதை சொல்லுங்க? எங்களுதான் மொத்தமே. ஏன்னா அந்த ஆட்சியே இல்லாமல் போனால் முதல்ல அது ஒரு விஷயம் நல்லது. ஏன்னா ஆட்சி மாறினாதான் முதல்ல அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு இப்போ தெரியாது. இப்போ இந்த கழகத்தோட மாவட்டத்தில் யாரும் தெரியாது, துணைத்தலை யாரும் தெரியாது, யாருமே தெரியாது. ஆனால் இருக்கிறத கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கட்சி இருக்குதுன்றதே இல்லாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மேல். எங்களோட கட்சி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிலாம் 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தள்ளப்படும். ஏன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால எங்கள் கட்சி முதல்ல வந்தால் 2வது அம்மா கட்சி, 3வதுலாம் சொல்ல விரும்பல. ஏன்னா அது லிஸ்ட்லேயே வராது, உங்களுக்கே தெரியும். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விமர்சனமாக போய் சேருங்க. தளபதி வந்துட்டு போயிருக்காரு. அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? கரூருக்கு பிறகு இப்பதான் திருத்த முகத்தோட வந்தாங்க நிறைய பேர் பேசுனாங்க. கண்டிப்பா. ஏன்னா கரூர் வந்து ஒரு துயரமான சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு முதல் பொதுக்கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டு கொண்டு இருக்கும் கட்சிகள் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தா நம்மளுக்கு எடுத்துரைத்து இருக்கிறார் இந்த பொதுக்கூட்டத்தில். ஸோ இது ஒரு முக்கியமான இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் தான் அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. பல விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு. அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாரை தற்கூறிங்க சொல்றீங்கன்ட்டு அந்த மாதிரி பேசினவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பேச்சு எப்படி இருந்தது அதை பத்தி? கண்டிப்பா. ஏன்னா இப்போ நாங்களும் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். ஏன்னா ஃபேன்ஸை போய் பேஸ் பண்ணி அவங்க வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அது தற்கூரி கூட்டமாக தான் தெரியும். ஸோ நிர்வாகிகளிடம் போய் பேசினா தான் தெரியும் அவங்க தற்கூரி கூட்டமா இல்லை தத்துவ கூட்டமான்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நிர்வாகிகளே வந்து பார்த்தீங்கன்னா கழகத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் யாருமே வந்து நீங்கள் ட்ரோல் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ எங்களை தற்கூரின்னு சொல்ற ஒரு கூட்டத்துக்கு வெற்றி தலைவர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நாங்கள் தத்துவ கூட்டம் அப்படின்றத இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. தொடக்கத்துல இருந்தே உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சீமான் அவர் வந்து அதை என்னதான் எங்க கொள்கை இதுதான் அப்படின்னா என்ன பதில்? கண்டிப்பா நம்ம வந்து புக்கில் வந்து ஒரு பேப்பர் எழுதி வச்சு கிழிச்சு பேக்கெட்ல வச்சு நம்ம வந்து கொள்கையெல்லாம் பண்ணணும்னு யாருக்கும் அவசியம் கிடையாது. ஸோ மற்ற கட்சிகள் கொள்கையை வச்சிருக்காங்கன்னா கொள்கையை நிறைவேற்றாத கட்சிகள் எத்தனையோ இருக்குது. இனிமே நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு அதையே திரும்ப சொல்லிட்டு இருக்க கூட்டத்தை விட மக்களோட குறைகளை என்னன்னு கேட்டு அதை தீர்த்து வச்சாலே அவங்களோட கொள்கை பாதி முடிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன கொள்கை இல்லாத கூட்டம்னா கொள்கை இருக்கிற வச்சு கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல வர வாய்ப்பு கிடையாது. ஸோ எங்களுக்கு கொள்கை இல்லைனா கூட மக்கள் ஒரு இடத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்கூல் இல்லைன்றது போய் அந்த இடத்துல நாங்கள் ஸ்கூல் படிக்க வைப்போம்னு சொல்லி ஒரு கொள்கையை புதுசாக கிரியேட் பண்ண முடியுமா? அப்படிலாம் இல்லை. அந்த மக்களுக்கு என்ன தேவை என்றையோ அது அந்த இடத்துல நிறைவேற்றினாலே அது மக்களின் கொள்கையாக வந்துடும். அது எங்களுக்கு கொள்கையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எங்கள் கட்சிக்கு தோணலை. கரூர் நிகழ்வுக்கு பிறகு நிறைய பேர் வந்து எதிர்ப்பா பேசியிருக்காங்க. குறிப்பா நக்கீரன் கோபால்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ரொம்ப தரக்குறைவா அடிப்பாங்க இந்த மாதிரிலாம் பேசுனாங்க. பாத்தீங்களா? அதுக்கு என்ன பதில்? கண்டிப்பா. ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது வந்து கழகத்துக்கு மேல ஒரு பழி சுமத்தி அது சிபிஐ அந்த மாதிரி காரணங்கள்லாம் போயிடுச்சு. ஸோ வந்து கழகத்திலேய தலைவர்களை விமர்சனம் செய்வது எல்லா தலைவரும் தான் செய்வாங்க. ஸோ அவர் பர்டிகுலராக எங்கள் தலைவர் விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வெற்றி நோக்கி போகிறப்ப எல்லாருமே வந்து தடுக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால தான் விமர்சனக்கு உள்ளானுமே தவிர பட் எங்களோட சைட்லேருந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. அது மற்ற துறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது தவறாக வந்து ஒரு கருத்துரை பரப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவர் பேசுனாதான் இப்போ எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் அவர் கூட தான் சொல்கிறேன். அவர் கூட தான் இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு இந்த மாதிரி போராட்டத்தில் இருக்காங்க. இப்போ நாங்கள் அதை ஒரு கருத்துரைமை பேசினா அதை மாற்ற முடியுமா?
முடியாது. ஸோ விமர்சனங்கள் வரதான் செய்யும். எங்களுக்கு அதெல்லாம் ஒரு நாங்கள் போகிற ஒரு ஜேர்னியில் அதெல்லாம் ஒரு விமர்சனம் மாதிரி எங்களுக்கும் அது. அது ஓகே. ஆனா இப்ப அடிப்பேன்னு சொல்றது, நானே வந்து அவனை மிதிப்பேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறது எப்படி? அது கண்டிப்பாக மீடியாவில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அந்தந்த ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் உண்மையிலே தலைவர் மேலே போய் நம்ம கை வைக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரிலாம் பேசணுன்றது ஏன் அவங்களே செய்யாத ஒரு குற்றமா? முதல்ல நம்ம செய்யாத குற்றம் தான் மற்றவங்க மேலே இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேசுறது முற்றிலுமே அது தவறு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை அவர் வீடியோவில் பார்த்துருந்தாங்கன்னா அதை திருத்திக்க சொல்லுவேன், அவ்வளோதான்.